வேதத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களை முழுமையாய் விசுவாசிக்கிறவன் தான் விசுவாசி. அந்த விசுவாசி தான் கிறிஸ்தவன். எல்லா டினாமினேஷன்களுமே என்ன பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சிலர்கள் அந்நிய பாஷை பேசக்கூடிய அனுபவத்தை பெற்றவங்க இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட சபைக்கு மாத்திரம் உரியதல்ல அந்நிய பாஷையின் அனுபவம். ஆண்டவர் இயேசு அந்நிய பாஷை பேசினார் என்றும் சொல்லப்படவில்லை. அதே வேளையில் ஆண்டவர் இயேசு பேசவில்லை என்றும் எங்கும் சொல்லப்படவில்லை. அப்போ ஒரு பாஷை என்றால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். அர்த்தம் இல்லை அப்படின்னா அது பாஷை இல்லைங்க, அது வெறும் சத்தமாகவே இருக்கும். உடனே தீர்க்க தரிசன வரத்தை பெறுவது எப்படி, சுகமளித்தல வரத்தை பெறுவது எப்படி, அற்புத அடையாளங்கள் வரத்தை பெறுவது எப்படி, இந்த பிரயாசப்படுறாங்களே தவிர இந்த வியாக்கியான வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பிரயாசம் யாருக்கும் இருந்த மாதிரி தெரியும். ஒவ்வொரு காரியத்தையும் நாம் எப்படி புரிந்து கொள்ளக்கூடாது என்கிற புரிதல் நமக்கு தேவையாக இருக்கிறது. அந்நிய பாஷை பேச பேச விசுவாசம் உண்டாகிறது. தேவன் நமக்குள்ளே இருக்கிற நிச்சயமான உணர்வு நமக்கு உண்டாகிறது. ஐயா டிவிஎஸ் தினகரன், ஃபாதர் பெர்க்மன், அண்ணன் அகஸ்டின் ஜெபகுமார், அண்ணன் மோகன் சிலாசரஸ், இவங்க எல்லாருமே மிகப்பெரிய ஊழியக்காரங்க. இவங்க மூலமா பெரிய எழுப்புதல் உண்டாயிருக்கிறது, இது எந்த சந்தேகமே கிடையாதுங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாருமே பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அந்நிய பாஷை பேசக்கூடியவர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு அந்நிய பாஷை என்கிற தலைப்பில் ஒரு 7 கேள்விகளுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், பதிலை பார்க்க போகிறோம். அந்நிய பாஷை அப்படின்னாலே நிறைய கிறிஸ்தவங்களுக்கு கூட நிறைய குழப்பங்கள் இருக்கிறது, கன்ஃபியூஸ் நிறைய இருக்கு. அப்போ அந்த ஒரு குழப்பத்தை தான் இன்னைக்கு இப்போ நான் கற்றுக்கொண்ட அனுபவத்தில் நான் என்ன செய்ய போகிறேன், சில பதில்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்நிய பாஷை உண்மையா? இது அநேகருடைய கேள்வி. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி அது ஆதி அப்போஸ்தலர்களுக்கு அருளப்பட்டது உண்மை. ஆனால் இன்னைக்கு அந்நிய பாஷை இருக்கிறது என்பதை எங்களால் நம்ப முடியவில்லை அப்படி சொல்றாங்க. ஒரு சில பேர்கள் பெற்றிருக்காங்க அப்படின்னாலும் அது ஒருவேளை அவங்க ஏதாவது இமோஷனில் அவங்க என்ன செய்யிருக்கலாம், அந்நிய பாஷைங்கிற ஏதோ ஒரு ஃபீலில் அவங்க பேசலாம். பிரதர், அது பரிசுத்த ஆவியானவர் தான் அவங்களுக்கு கொடுத்தாராங்கிறது எங்களை நம்ப முடியலை அப்படி சொல்லக்கூடியவங்க கிறிஸ்தவத்தில் இருக்கிறார்கள். இன்னும் சில பேரை பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷைன்னே ஒன்று கிடையவே கிடையாதுங்க அப்படிங்கிறாங்க. இப்படி பல குழப்பங்கள் கிறிஸ்தவங்கள் மத்தியில் இருக்கிறது. அப்போ ஒரு கிறிஸ்தவன் என்றால் முதலாவது விசுவாசிக்கிறவன் என்று பொருள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களை முழுமையாய் விசுவாசிக்கிறவன் தான் விசுவாசி. அந்த விசுவாசி தான் கிறிஸ்தவன். அப்போ இன்னைக்கு மனுஷனை பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சது மாதிரி அவன் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் வச்சிருக்காங்க. வேத வசனத்துக்கு இவனே ஒரு லிமிட் வச்சிருக்கான். ஆண்டவர் இப்படி தான் கிரியை செய்வார், பரிசுத்த ஆவியானவர் இப்படி தாங்க கிரியை செய்வார், எல்லாம் இவன்கிட்ட கேட்டு அவர் செய்கிற மாதிரி இவனே ஒரு மேப் போட்டு அவருக்கு ஒரு எல்கை அமைச்சு வச்சிருக்கான். ஆண்டவர் இப்படி தான் கிரியை செய்வார், பரிசுத்த ஆவியானவர் இப்படி தான் கிரியை செய்வார், ஜெபத்தை தேவன் இப்படி தான் கேட்பார், இப்படி நான் கேட்க மாட்டார். அப்போ இப்படி நிறைய குழப்பங்கள் இருக்குங்க. அப்போ இந்த குழப்பங்களை தீர்க்கிறதுக்கு என்ன வழி அப்படி பார்த்தீங்கன்னா, வேத புத்தகம் ஒன்றுதான் அதற்கு பதிலாக இருக்கிறது.
எந்த ஒரு காரியத்தையும் நம் சந்தேகத்தை தீர்க்கணும் அப்படின்னா ஆவிக்குரிய காரியத்தை வேத புத்தகத்தை தான் நாம் திறந்து வாசிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க சொல்லியிருக்காங்க, இவங்க சொல்லியிருக்காங்க, அந்த பேச்சு இடமே கிடையாது. வேத புத்தகம் ஒரு காரியத்தை சொல்லுகிறதா அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் தான் விசுவாசி. மற்றவங்கள அவிசுவாசிங்க, அவங்க சொல்றதை கேட்காதீங்க, நம்பாதீங்க. ஒரு காரியத்தை உண்மை என்று நாம நம்ப வேண்டும் அப்படின்னா ஒரு 3 சாட்சிகள் தேவை என்று நான் படித்திருக்கிறேன் பைபிள் காலேஜில். அப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் தேவன் மூலமாக அந்த காரியம் பேசப்பட்டிருக்கிறதா? அப்படி பேசப்பட்டிருந்தால் அதை குறித்து இயேசு பேசியிருக்கிறாரா? 3வது, நிருபங்களில் அப்போஸ்தலர்கள் அதை குறித்து குறிப்பிட்டிருக்காங்களா? இந்த 3 காரியங்கள் இருந்தால் அது என்ன செய்யணுமா? ஒரு விசுவாசி சந்தேகப்படாமல் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? அப்ப அந்நிய பாஷையை குறித்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏசாயா 28:11 வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர் இயேசு சொல்றாரு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் சொல்றாரு, அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். 2வது சொல்றாரு, அவர்கள் நவமான பாசைகளை அவங்க பேசுவாங்க. அப்போஸ்தலர் 2:4 பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியினால் அவங்க நிரப்பப்பட்ட பொழுது அவர்களுக்கு தந்தொழின வரங்களின்படியே வெவ்வேறு பாசைகளில் பேச தொடங்கினார்கள். பார்த்தீங்களா? பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கு, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா இயேசு கிறிஸ்து அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். 3வது பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலருடைய வாழ்க்கைகளிலும் அது நிறைவேறியது. அது மட்டுமல்ல, நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கையை நீங்க தொடர்ந்து வாசித்தீங்க அப்படின்னா, அது கொர்நேலியு ஒரு புறஜாதியான், அவனுடைய வீட்டில் கூட கூடியிருந்த வசனத்தை கேட்ட அனைவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பின பொழுது அவர்கள் அந்நிய பாஷையினால் பேச தொடங்கினார்கள் என்று எழுதியிருக்கிறது. அது மாத்திரம் இல்லைங்க, இன்னும் நிறைய நீங்க சபைகளில் பாருங்க, டினாமினேஷனை பார்க்காதீங்க. டினாமினேஷன் மனுஷன் உருவாக்குனது, கிறிஸ்து டினாமினேஷனை உருவாக்கவில்லை. இந்த உலகத்தில் நிறைய டினாமினேஷன் இருக்குங்க. ஆரம்பிக்கும் போது நல்ல நோக்கத்தோடு தான் ஆரம்பிச்சாங்க, அதை நம்ம குறை சொல்லக்கூடாது. அது பிற்காலங்களில் அநேக டினாமினேஷன் என்ன செய்யிட்டு அது மதமாக சமய கூடமாக அது மாறிவிட்டது. அது இப்ப நமக்கு தேவையில்லை. அந்நிய பாஷை உண்மையா என்பதுதான் முக்கியம். பார்த்தீங்கன்னா எல்லா டினாமினேஷன்லையுமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சிலர்கள் அந்நிய பாஷை பேசக்கூடிய அனுபவத்தை பெற்றவங்க இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட சபைக்கு மாத்திரம் உரியதல்ல அந்நிய பாஷையின் அனுபவம். இந்த உலகத்தில் மனுஷனாய் பிறந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆவிக்குரிய அனுபவமாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை பாருங்க, 1997 வருடம் ஆகஸ்ட் 31 ஒரு ஞாயிற்றுக்கிழமை இரவு நடந்த ஒரு கூட்டத்தில் ஆண்டவரை நோக்கி நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் என்னை பரிசுத்த ஆவியினால் நிறைத்து அந்நிய பாஷையினால் என்னை பேசும்படியாக கிருபை கொடுத்தார். அதுக்கு பிற்பாடு தான் நானே அந்நிய பாஷையை நம்பினாங்க. எனக்கே முதல்ல கன்ஃபியூஸா இருந்து, நிறைய பேர் பேசுறாங்க, உண்மையா பொய்யா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதே. என்னுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு காரியம் அனுபவமாய் வந்த பொழுதுதான் எனக்கு அந்நிய பாஷையின் மேலையும் அதன் மூலமா கர்த்தருடைய வார்த்தையின் மேலையும் ஒரு நம்பிக்கை வந்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அந்நிய பாஷை என்பது 2000 வருஷத்துக்கு முன்பு மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு கூட அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அதை கொடுப்பதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. செகண்ட் கொஸ்டின், அந்நிய பாஷை இயேசு பேசினாரா?
வேதத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு அந்நிய பாஷை பேசினார் என்றும் சொல்லப்படவில்லை. அதே வேளையில் ஆண்டவர் இயேசு பேசவில்லை என்றும் எங்கும் சொல்லப்படவில்லை. ஆண்டவர் ஜெபம் பண்ணினார், பிரசங்கம் பண்ணினார், அற்புதங்கள் செய்தார், நிறைய காரியங்கள் இந்த உலகத்தை செய்தாருங்க. எல்லாத்தையும் சீசர்கள் கூட இருந்து பார்த்தாங்க. ஆனால் ஜெபிக்கும் போது மட்டும் ஆண்டவர் இயேசு தனிமையை தெரிந்து கொண்டார். இன்னொன்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்புக்கும் நம்முடைய பிறப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவினால் கன்னிமரியாளிடத்தில் உற்பத்தியாகி அவர் பிறந்தவர். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே அவர் இருக்கிறார். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு தான் 2வது சாட்சியை தவிர ஆண்டவர் இயேசு அவர் தேவன். அப்படின்னா ஆண்டவர் இயேசு அவர் இந்த உலகத்தில் மனுஷனாய் தோன்றும் போது இல்லைங்க, அதுக்கு முன்னே ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் தான் அபிஷேகமே. அப்படிங்கும்போது கடல் தண்ணிக்கு உப்பா, இங்கிலாந்துக்காரனுக்கு இங்கிலீஷா, அப்படி நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கிறது. ஆனாலும் மக்களுக்கு சில குழப்பங்கள் இருக்கு. இயேசு பேசினாரா? அப்ப இயேசு செய்த எல்லா காரியத்தையும் நீங்க பண்ணிட்டு தான் இருக்கிறீங்களா? எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டீங்களா? இல்லல்ல. அவர் சொன்ன எல்லா காரியத்துக்கும் நீங்க கீழ்ப்படிஞ்சிட்டீங்களா? எல்லாவற்றையும் வித்து தரித்திரத்துக்கு கூடன்னு சொல்லியிருக்காரு. அதையும் கீழ்ப்படிய மாட்டேங்கிறீங்க. அது அப்படி இல்லை பிரதர், அது சொன்ன அர்த்தம் வேற அப்படிங்கிறீங்களா? அதே மாதிரி வேதத்தில் கொஸ்டின் கேட்காதீங்க. ஒரு காரியம் நீங்க இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தா அந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சும்மா போட்டு என்ன செய்யக்கூடாது. இயேசு அபிஷேகம் பெற்றாரா? இயேசு அந்நிய பாஷை பேசினாரா? நிறைய கேட்கறதுங்க. அவர் தேவன். ஒரு மாதிரியை காண்பிக்க தான் இந்த உலகத்துக்கு வந்தாரே தவிர அவர் பரிசுத்தமாக வாழ்வதற்காக இயேசுக்கு பரிசுத்தாவி தேவையில்லை. ஏன்னா அவர் பரிசுத்தமானவர், பாவம் செய்யாதவர். பாவம் என்பது இயேசுவினிடத்தில் கிடையாது. நமக்கு வேணா பரிசுத்தமா வாழ்வதற்காக பரிசுத்தாவி அவசியமா இருக்கலாம். அவரே பரிசுத்தராக இருக்கிறார். அவருக்கு எதுங்க ஹோலி ஸ்பிரிட்? அவர் தானே ஹோலி ஸ்பிரிட், அவர் தான் எல்லாமே. அப்போ ஒரு டவுட் வரும். இயேசு கிறிஸ்து 30 வயசுல அவர் ஞானஸ்தானம் பெற்றாருங்க. ஞானஸ்தானம் பெற்று அவர் கரையேறின உடனே பரிசுத்தாவியானவர் புறாவை போல ஒரு ரூபம் கொண்டு இயேசு கிறிஸ்து மேல வந்து இறங்கினார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்போ இயேசு அபிஷேகம் பெற்றிருக்கிறார், அது ஒரு அந்நிய பாஷை பேசினாரா அப்படி கேட்பாங்க. அந்த நிகழ்ச்சி யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று அடையாளம் கண்டு மக்களுக்கு அதை ப்ரோக்ளைம் பண்றதுக்காக, தெரிவிப்பதற்காக அது கொடுக்கப்பட்ட அடையாளமாக இருக்கிறது. மற்றபடி இயேசு அதுல அந்நிய பாஷை பேசினாரா பேசலையாங்கிறத முக்கியத்துவப்படுத்த ஒரு நிகழ்ச்சி அதல்ல. இது உலகத்திற்கு மேசியா வந்து விட்டார். மேசியா வந்துட்டார் என்பதை யூதர்களுக்கு அறிவிக்கும்படியாக யோவான் ஸ்நானனுக்கு கொடுத்த அடையாளம். இயேசு அந்நிய பாஷை பேசினாரா? அவர் தேவனுங்க. ஒருவேளை மனுஷன பிறந்தாலும் அவர் தேவனாக இருந்தவர். அவர் இன்னைக்கு தேவனாக இருந்து கொண்டிருக்கிறார். அதனால ஆண்டவர் இயேசு அவர் அந்நிய பாஷை பேசிதான் பரிசுத்தமா வாழ அவசியம் இல்லை. அவரே அந்நிய பாஷையாக இருக்கிறார், அவரே அபிஷேகமாக இருக்கிறார், அவரே அற்புதமாக இருக்கிறார், அவரே எல்லாமாக இருக்கிறார். அதனால ஆண்டவரை பார்த்து நம்ம அந்த கொஸ்டின் கேட்கிறது எனக்கு சரியாக தெரியல. என்ன ஒண்ணு, ஆண்டவர் இயேசு மார்க் 16:17 பார்த்தீங்கன்னா விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன அப்படிங்கிறதுல அவர்கள் நவமான பாஷைகள் பேசுவார்கள் அப்படி சொல்லிட்டார்.
அப்போ அந்நிய பாஷை பேசுவதின் அவசியத்தையும் அந்நிய பாஷை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தையும் ஆண்டவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அப்படிங்கிறதுனால நாம் என்ன செய்யணும்? அந்நிய பாஷை அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்யணும்? பிரயாசப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, உயிர்த்தெழுந்த இயேசு சீசர்களை பார்த்து சொன்னார், நீங்க என்ன செய்யக்கூடாது? உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலனால் நீங்க தெரிப்பிக்கப்பட வரை எருசலேமை விட்டு என்ன செய்யக்கூடாது? புறப்பட்டு போகக்கூடாது, காத்திருங்க அப்படின்னார். பாருங்க, அப்படி காத்திருக்கும் போதுதான் பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு அந்நிய பாஷையும் பெற்றுக்கொண்டாங்க. அதுக்கு பிறகுதாங்க அவங்க ஊழியத்துக்கு புறப்பட்டு போனாங்க. அப்ப இந்த இன்சிடென்ட்லாம் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரை மட்டுமல்ல, அந்நிய பாஷையின் அனுபவத்தையும் தேவனுடைய பிள்ளைகள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேர்ட் கொஸ்டின், அந்நிய பாஷை அபிஷேகத்தின் அடையாளமா? நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறதுக்கு அந்நிய பாஷை தான் அடையாளமா? அப்ப அந்நிய பாஷை இல்லை அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் எங்க மேல இல்லைன்னு நினைக்கிறீங்களா பிரதர்? அப்படி கேட்குறாங்க. அந்நிய பாஷையினுடைய அடையாளம் இல்லை அப்படிங்கிறனால ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு ஆளுகை இல்லை அப்படி முழுமையை சொல்லிவிட முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவினுடைய வெளிப்பாடு தான் அந்நிய பாஷை என்பதும் மறக்கவே முடியாது. அப்போ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களில் பரிசுத்தாவியை பெற்றவங்க அந்நிய பாஷை பேசலை. அவங்களுக்கு எல்லா மக்களும் அவங்க ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலைங்க. குறிப்பிட்ட பேர்கள், ஆசாரியர்கள், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், இன்னும் சில பேர்கள் சில முக்கியமான பணிகளை செய்வதற்காக மட்டுமே அவங்க என்ன செய்தாங்க? ஆவியானவரால் நிரப்பப்பட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையில் நம்முடைய பாவங்கள் சாபங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்த பிற்பாடு தான் நமக்கு உன்னதத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் முழுமையாக நமக்கு எல்லா மனுஷனுக்கும் சொந்தமாக அவர் அனுப்பப்பட்டார். யோவேலில் வாசிக்கும் போது மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்கிற வாக்குத்தத்தம் பெந்தேகோஸ்தே நாளில் தான் நிறைவேறுகிறது. அப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். அப்போ ஆதியாகமத்தில் பாபேல் கோபுரத்தை கட்டின மனிதர்களுடைய ஒரே பாசையை பல பாசையாக சிதறடித்தார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பாசையை சிதறடிக்கும் போது, பல பாசைகள் உருவாகும் போது மக்கள் என்ன செய்யறாங்க? பிரிந்து போறாங்க. எங்க அப்படி இல்லைங்க, பல பாசை பேசக்கூடியவங்களுக்கு ஆண்டவர் ஒரே ஒரு பாசையை கொடுக்கும்போது பல மக்கள் ஒரே இடத்துல ஒரு தேசமாய் ஒரு இனமாய் இணைக்கப்படுறாங்க. அதான் புதிய ஏற்பாடு. ஒரே தேவன், ஒரே ரத்தம், ஒரே விசுவாசம், ஒரே பைபிள். நாம என்ன செய்யறோம்? ஒரே பாசி, நாம் அனைவருக்கும் ஒரே தேசம், அப்படி இணைக்கப்படுறோம். இதுதான் நியூ டெஸ்ட்மென்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, இயேசுவை விசுவாசியுடைய எல்லாருமே கிறிஸ்து நமக்கு தலையாக இருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம்? அவருடைய சரீரமாக இருக்கிறோம். சரீரமாயும் தனித்தனி அவயங்களாகவும் நாம் இருக்கிறோம். அப்போ பாருங்க, உண்மையிலே ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவங்க எல்லாருமே இன்னைக்கு இங்கே டினாமினேஷன் வேற இருக்கலாம், சபைகள் வேற மாதிரி இருக்கலாங்க. நாங்கள் தான் ஆவிக்குரிய சபை, நீங்கள் பாரம்பரிய சபை, அதெல்லாம் மனுஷனுக்குங்க, ஆண்டவருக்கு அப்படிலாம் கிடையாது. அப்போ ஆண்டோடைய காரியத்தில் பார்த்தீங்கன்னா, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே கிறிஸ்துவின் சரீரமாக தான் இருக்கிறார்கள். கிறிஸ்து மட்டுமே
தலையாக இருக்கிறார். அப்போ ஒரு சரீரத்தில், கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் ஒரே பாசம் இருக்குமா, நிறைய பாசம் இருக்குமா? பாருங்க, நம்ம எல்லாத்தையும் ஒரே ஒரு அந்த காரியத்தில் நம்ம எல்லாத்தையும் ஒரே குடும்பமாய் ஒரே சரீரமாக ஆண்டவர் நினைச்சிட்டாருங்க. ஒற்றுமைக்கு அடையாளமாய், ஐக்கியத்துக்கு அடையாளமாக தான் ஒரே ஒரு பாசை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு பாசை, அந்நிய பாசை கொடுக்கப்பட்டதனுடைய அடையாளமே நாம சாபம் பாவம் நீக்கப்பட்ட சந்ததி, நாம் பரிசுத்த ஜாதி, நம் ராஜரீக ஆசாரியர்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ நம்மளை ஆண்டவர் ஒரு ராஜ்யமாய் இணைத்து விட்டார். ஒரு சரீரத்துக்கு ஒரு பாசை. அப்போ ஒரு பாசை அப்படின்னாலே அவங்க யாரு? ஒரு கூட்ட மக்கள், ஒரு தேசத்தின் மக்கள், ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். அதான் ஒரு பாசை. அல்லேலூயா. அப்போ அபிஷேகத்தின் அடையாளம் தான் அந்நிய பாசையா அப்படிங்கிறத விட நாம் எல்லாருமே இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் என்பதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப அந்நிய பாசை அபிஷேகத்தின் அடையாளமா அப்படி கேட்டீங்கன்னா, நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுக்கு அந்நிய பாசை அடையாளமாக இருக்கிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அதே சமயத்தில் அந்நிய பாசை ஏன் தேவன் நமக்கு கொடுத்தார் அப்படின்னா, நம்ம வெவ்வேறு தேசங்களில் பிரிந்து கிடக்கக்கூடிய நம்ம ஒரே சரீரமாக இணைத்து நம்மளை ஐக்கியப்படுத்துவதற்காக, ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் என்கிற உணர்வு நம்ம அனைவருக்கும் கொண்டு வரும்படியாக தான் ஒரு பாசையை கொடுத்திருக்கிறார். ஒரு தேசம்னா ஒரு பாசை தான். ஒரு பாசை உள்ளவங்க தான் அந்த ஏரியாவில் சேர்ந்திருப்பாங்க, ஒற்றுமையாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க. அதனால கிறிஸ்தவர்கள் ஒருத்தர் என்ன செய்யாதீங்க, குறை சொல்லாதீங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாசை அனுபவம் ஒருத்தர் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால் கூட அவங்களை எடுத்து சொல்லுங்க. அவங்க சந்தேகப்பட்டா கூட அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. விவாத பொருளா மாற்றாதீங்க. ஆமென். 4th question, அந்நிய பாசை பரலோகம் செல்ல தேவையா? இது ஒரு கேள்விங்க. என்னை கிறிஸ்தவங்க மத்தியில் நிறைய கேட்பாங்க, நீங்கள் அந்நிய பாசை பெற்றுட்டா நீங்கள் பரலோகம் போயிடுவீங்களா அப்படி சில பேர் கேட்குறாங்க. சில பேர் சொல்கிறாங்க, நான் அந்நிய பாசை பெற்றேங்க, என்னை எதையும் நான் கண்டுக்க தேவையில்லை, நான் எப்படியும் பரலோக ராஜ்யம் போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் பரலோக ராஜ்யம் போகணும் அப்படின்னா அந்நிய பாசை பேசுகிறீங்களோ இல்லையோ, ரட்சிப்பின் அனுபவம் தேவை. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பரலோகம் போகிறதுக்கு. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. அப்போ ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் அந்த ரட்சிப்பை இந்த உலகத்தில் நாம் காத்து கொள்ள வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அனுபவத்தில், அந்த உறவில் நாம் வளர வேண்டுமானால் அதற்கு நமக்கு அந்நிய பாசை அவசியமாக இருக்கிறது. அப்போ ரட்சிக்கப்படணும்னா நம்ம ரட்சகர் வேண்டும். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் அவன் பரலோக ராஜ்யத்துக்கு நிச்சயமாய் போவான். எந்த சந்தேகமே கிடையாதுங்க. இதுல எங்க அந்நிய பாசையை கொண்டு வரீங்க அப்படி கேட்டீங்கன்னா, அந்நிய பாசை என்பது ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தில் வளருவதற்கு, ஒரு தேவனோடு ஒரு ரிலேஷன்ஷிப், ஆக்சுவலா பரலோக தேவனோடு நம்ம பேசுவதற்கு, ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் அதிகமாக நாம் முன்னேறுவதற்கு, வளருவதற்கு நமக்கு கொடுத்த, கர்த்தர் கொடுத்த ஒரு ஈவாக இருக்கிறது. அவ்வளவுதான். மற்றபடி இயேசுவை தெய்வமாக மட்டுமல்ல, அவரை ரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் அன்பாய் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா தெய்வமாக தொழுது கொள்ளக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ரட்சகராக
அவரை ஏற்றுக்கொண்டவங்க தான் கிறிஸ்தவர்கள், அவங்க தான் விசுவாசிகள். ஆனால் பரலோகம் போடுமா? இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள், ரட்சிக்கப்படுங்கள். ரட்சிப்பை காத்துக்கொள்ள ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த அபிஷேகத்தை நீங்கள் வளர, நீங்கள் பெருக, அந்நிய பாஷையில் பேசி நீங்கள் ஜெபிங்க. நிச்சயமா பரலோகத்துக்கு போகிறது மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தில் நீங்கள் வாழுகின்ற காலம் வரையிலும் கர்த்தருக்காக நீங்கள் மிகுந்த கனி கொடுக்கக்கூடியவங்களா இருப்பீங்க, எந்த சந்தேகமே கிடையாது. அப்ப அந்நிய பாஷை பரலோகம் சொல்ல தேவையானா கண்டிப்பா நம்ம எதையும் மிஸ் பண்ணணும், அதை பெற்றுக்குவோம். இதுல என்னங்க ப்ராப்ளம்? 5th question, அந்நிய பாஷை ஏன் எனக்கு புரிவதில்லை? இது ஒரு பயங்கரமான ஒரு குழப்பம் கிறிஸ்தவ மத்தியில் இருக்கு. நிறைய பேர் கேட்குறாங்க, சரிங்க நீங்க பேசுற அந்நிய பாஷை எங்களுக்கு தான் புரியல, உங்களுக்கு புரியுதா அப்படி கேட்குறாங்க. அவங்க கேட்குற நியாயம்தான். பேசக்கூடிய அநேகருக்கு அப்படி சொல்றதை விட ஒரு 99% பீப்புளுக்கு அவங்க என்ன பேசுறாங்கிறது அவங்களுக்கே புரிகிறதில்ல. உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. அப்போ ஒரு பாஷை என்றால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். அர்த்தம் இல்லை அப்படின்னா அது பாஷை இல்லைங்க, அது வெறும் சத்தமாகவே இருக்கிறது. அப்போ நான் பேசக்கூடிய பாஷை எனக்கே புரிய மாட்டேங்குது, அது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்து அப்படின்னா நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, வியாக்கியானம் என்கிற ஒரு வரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு வந்து எல்லாருமே பிள்ளைகள் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கிறாங்க. நாங்கள்லாம் சின்ன வயசில் படிக்கும்போது ஊரில் யாராவது ஒருத்தர் தான் இங்கிலீஷ் மீடியம் படிப்பாங்க. அந்த இங்கிலீஷ் மீடியத்தில் ஒரு பிள்ளை படித்தா அவங்க பயங்கர வேல்யூ. அப்போ எங்களுமா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நாங்கள்லாம் இங்கிலீஷ் படிக்கணும்னா ஒரு டிக்ஷனரி வாங்கி கொடுப்பாங்க. அதில் இங்கிலீஷில் உள்ள வேர்ட்ஸ் எல்லாம் டிக்ஷனரியில் பார்த்து தான் மீனிங் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரிங்க இங்கே அந்நிய பாஷை பேசுகிறோம் உண்மை, ஆனால் அதன் அர்த்தத்தையும் சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு பவுல் சொல்லியிருக்கார். நீங்கள் என்ன செய்யாதீங்க, புரியாமல் நீங்கள் பேசாதீங்க. நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்களும் தேவனுக்கும் தெரியக்கூடிய அளவுக்கு பேசுங்க. ஒரு தண்ணிய பேசுனா இன்னொருத்த அர்த்தம் சொல்ல வேண்டும் அப்படி சொல்லியிருக்கிறார். நியாயமான காரியங்க. யாருக்குமே புரியாம பேசி என்ன லாபம் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அப்போ அந்நிய பாஷை பேசக்கூடிய நாம கூட நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, உடனே தீர்க்க தரிசன வரத்தை பெறுவது எப்படி, சுகமளித்தல வரத்தை பெறுவது எப்படி, அற்புத அடையாளங்கள் வரத்தை பெறுவது எப்படி, இதான் பிரயாசப்படுறாங்களே தவிர அந்த வியாக்கியான வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பிரயாசம் யார்கிட்டும் இருந்த மாதிரி தெரியல. ஏன் அப்படின்னா, இப்போ தீர்க்க தரிசனம், ஒரு சுகமளித்தல், ஒரு பேய்கள் காரியங்களை ஓட்டினா அதில் ஒரு புகழ் இருக்கிறது. அதுக்காண்டி அந்த மாதிரி காரியங்களை செய்யக்கூடியவங்களை நான் குறைத்து பேசலை, நான் தவறாக பேசலை. அந்த காரியங்களை நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஒரு வியாக்கியானத்துக்காக ஜெபிங்க அப்படின்னா யாருக்கு மேல விருப்பமே இல்லை. அவன் பாருங்க, அந்நிய பாஷைக்கு விளக்கம் அந்நிய பாஷையை கொடுத்த கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அப்ப நாம என்ன செய்யணும்? அந்நிய பாஷையின் விளக்கத்தை அறிந்து கொள்ள ஆண்டவரிடத்துல வியாக்கியான வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய காரியங்கள் என்னன்னா, அது நாங்க ஜெபிச்சு கிடைக்கல பிரதர், உலக பிரகாரமா ஒரு காரியம் கிடைக்கல அப்படின்னு விட்டுறீங்களா? ஒரு கடன் எடுத்தா வீடு கட்டல, கஷ்டப்பட்டாவது பிள்ளைகளை படிக்க வைக்கல, இல்லை உங்க பிள்ளைகளுக்கு படிப்பு வரலன்னு விட்டுறீங்களா? ஒரு நல்ல டியூஷன் ஏற்பாடு பண்ணி அந்த பிள்ளைகளை நீங்க படிக்க வைக்கல, அந்த பாடத்தை புரிஞ்சிக்க நீங்க வைக்கல. இதெல்லாம் செய்யறாங்க உலக பிரகாரமா. ஆனா ஆவிக்குரிய காரியத்துல மட்டும் அது நாங்க ஜெபிச்சோங்க, எங்களுக்கு வியாக்கியானம் வரம் கிடைக்கல. அப்ப நீங்க என்ன செய்யணும்? அந்நிய பாஷைக்கு அர்த்தம் சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா அது அந்நிய பாஷை இல்லைன்னு சொல்லக்கூடாது. அந்நிய பாஷையின் விளக்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த வரத்தை, அந்த கிருபையை நான் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை, அதற்கு என்ன செய்யறது, பொருள் இருக்கிறது என்று சொல்லி பேசக்கூடியவங்களை குறை சொல்லக்கூடாது. அல்லேலூயா.
அந்நிய பாஷைக்கு அர்த்தம் இருக்கிறது. இப்ப அப்போஸ்தலர் 2 பார்த்தீங்கன்னா அவங்க வெவ்வேறு பாஷைகளில் தேவனை புகழ்கிறத மத்தவங்க கேட்டாங்க. அது அன்னைக்கு அவசியமாக இருந்தது. இப்போ அதை விளக்குறதுக்கு நமக்கு அதனுடைய டைம் இல்லை. இப்போ நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்நிய பாஷையின் விளக்கம் தெரிய வேண்டுமானால் வியாக்கியான வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். டிக்ஷனரியில் இங்கிலீஷ் வார்த்தைக்கு அர்த்தம் இருக்குன்னு தெரியுங்க. டிக்ஷனரியில் அர்த்தம் இருக்குன்னு தெரியறதுனால நமக்கு அர்த்தம் தெரியாது. நமக்கு வேணும் அப்படின்னா விளக்கம் தெரிய வேண்டுமா, டிக்ஷனரி விலை கொடுத்து வாங்க வேண்டும். இன்னும் நிறைய இருக்கு, நெட் இருக்கு, கூகுள் டிரான்ஸ்லேட் நிறைய வந்துட்டு. ஆனாலும் அந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போதுதான் நாம் என்ன செய்ய முடியும், அதனுடைய விளக்கத்தை அறிந்து கொள்ள முடியும். வியாக்கியான வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு தான் ஒருவேளை முதல் முறை நீங்க கேள்விப்படுவீங்கன்னா, கேள்விப்படக்கூடியவங்க இருப்பீங்க அப்படின்னா ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே வியாக்கியான வரத்தை எனக்கு தாங்க. அந்நிய பாஷையை தந்த தேவன் வியாக்கியானத்து வரத்தை தருவதற்கும் அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். கவலைப்படாதீங்க. தேவன் தந்த பாஷைக்கு தேவனே விளக்கம் தரக்கூடிய தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். 6th question, அந்நிய பாஷையை குறித்த நம்முடைய புரிதல் என்ன? ஆக்சுவலா தேவனுடைய பிள்ளைகள் ஒரு காரியங்களை புரிந்து கொள்ளணும். வேத புத்தகத்தில் எழுதிருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையுமே நம்மளுடைய இஷ்டத்தின்படி புரிந்து கொள்ளக்கூடாது. முதலாவது புரிதல் நமக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம எப்படி புரிந்து கொள்ளக்கூடாதுங்கிற புரிதல் நமக்கு தேவையாக இருக்கிறது. அதுதான் ஃபர்ஸ்ட் தேவை. அப்போ அந்நிய பாஷை குறித்து புரிதல்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்னைக்கு அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்டவங்க சில பேரை பார்த்தீங்கன்னா அதுவரையிலும் அவன் கீழ்ப்படிதல இருப்பான். என்னைக்கு அவன் அந்நிய பாஷை அனுபவத்தை பெற்றுக்கொள்றானோ அன்னையிலிருந்து அவன் சபைக்கும் கீழ்ப்படிய மாட்டான், பாஸ்டருக்கும் கீழ்ப்படிய மாட்டான், கூட இருந்த விசுவாசியும் மதிக்க மாட்டான். என்ன பிரச்சனைனா எல்லாமே எனக்கு தெரியும். அவன் நினைக்கிறது, அவனுடைய எண்ணத்தில் வர்றது, அவனுக்கு என்னென்னலாம் ஃபீல் பண்ணுறானோ எல்லாத்தையுமே கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் பேசுகிறார் அப்படியே சொல்லிடுவான். இது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்ட உடனே யாருமே ஒரே நாளையில் இயேசுநாதர் போல மாறவே முடியாது. இப்போ அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்ட உடனே ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, ஒரே நாளில் தீர்க்கதரிசியாகவும் முடியாது. அவங்க தீர்க்கதரிசனம் உரைக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலாங்க. ஒரே நாளையில் தேவன் எல்லா வரங்களையும் கொடுத்து விட மாட்டார். அவர்கள் கொடுக்க முடியும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்ன பிரச்சனைனா, அந்த அந்நிய பாஷையின் அனுபவம் என்பது மற்றவங்களை மதிக்காமல் இருக்கிறதுக்கு இல்லைங்க. பெற்றுக்கொள்ளாதவங்களை அசட்டு பண்ணுறதுக்கு கொடுக்கப்படலை. இல்லை நான் தான் அந்நிய பாஷை பெற்றிருக்கிறேன், அந்நிய பாஷை பெறாதவங்கெல்லாம் பாவம் செய்தவங்க, இல்லை தேவனுடைய காரியங்களை பற்றி அறியாதவங்க, தேவனால் புறக்கணிக்கப்பட்டவங்க அப்படிலாம் கிடையாதுங்க. அவங்க பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கை மூலமாய், நம்ம கனிகள் மூலமாய் அவங்களுக்கு நம்ம அதை புரிய வைக்க முயற்சி பண்ண வேண்டும். அவ்வளவுதான். நம்ம பரிசுத்தமின் அபிஷேகம் பெற்ற அந்நிய பாஷை பேசக்கூடியவங்களுக்கும் அந்நிய பாஷை பேசாதவங்களுக்கும் வாழ்க்கையில் நடக்கையில் சிந்தனை ஓட்டங்களில் எந்த வித்தியாசமும் இல்லாமல் இருக்கிறதுனால தான் மற்ற ஜனங்கள் அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி பண்ணுறது இல்லை. அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்டு பேசக்கூடியவங்க வாழ்க்கையில் மாற்றங்களை அவங்க பார்த்தாங்க அப்படின்னா, வித்தியாசத்தை பார்த்தாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொல்ல வேண்டாங்க, பலியை அவங்க பெற்றுக்கொள்வாங்க. இது அந்நிய பாஷை பெற்றுக்கொண்டவங்க ஏதோ நாங்கள் ஒரு ஆவிக்கிற லெவலில் அவங்கள விடவும் நாங்கள் சிறந்தவங்க, நாங்கள் ஏதோ ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டோம், இல்லைன்னா ஒரு ஆவிக்குரிய நிலையில் ஒரு உயர்ந்த அனுபவத்தை நான் போயிட்டேன், இப்படி நினைச்சுக்கிட்டு மற்றவங்களை மதிக்கிறதே இல்லை. இது தவறு. பெருமைக்காக கொடுக்கப்படக்கூடிய காரியம் பரிசுத்தாவியானவரும் அந்நிய பாஷை அபிஷேகமும் அந்நிய பாஷை அடையாளமும் கிடையாது. அந்நிய பாஷை எதுக்கு கொடுக்கப்படுதுன்னா,
தேவனோடு ஒரு ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப்பை நாம் மேலும் பலப்படுத்திக் கொள்வதற்காக கொடுக்கப்படுகிறது. மற்ற மக்களை நேசிப்பதற்காக கொடுக்கப்படுகிறது. தெய்வீக அன்பை மற்றவங்க மேல வெளிப்படுத்துவதற்காக கொடுக்கப்படுகிறது. மற்றவங்களுக்காக ஜெபிக்கும்படியாய், மற்றவங்களை பலவீனப்பட்டவங்களை தாங்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்க. மேன்மை பாராட்டுறதுக்கோ, நம்மளை உயர்த்துவதற்கோ, மற்றவங்களை மதிக்காமல் இருக்கிறதுக்கோ, மற்ற டினாமினேஷன் உள்ளவங்களை அற்பமாக நினைப்பதற்கோ அல்ல. பரிசுத்த ஆவியான அபிஷேகம், ஒரு அந்நிய பாச அனுபவம் ஒரு மனுஷனில் வருது அப்படின்னா அந்த மனுஷனுக்குள்ள தெய்வீக சுபாவங்கள் வருகிறது. தெய்வீக சுபாவத்தினால் அந்த மனுஷன் நிரப்பப்படுகிறான். சும்மா சபைக்கு கீழ்படியாம, வீட்டுக்கு கீழ்படியாம, யாரையும் மதிக்காம, என் கூட தான் ஆண்டவர் இருக்கார், யார் சொல்ல கேட்க மாட்டேன்னு சுயமாய் அவன் இஷ்டத்துக்கு திரிகிறதுக்காக ஆவியானவரும் அந்நிய பாசையும் கொடுக்கப்படலை. இந்த அனுபவங்களை பெற்றுக்கொண்ட பிற்பாடு தான் அவன் அதிகமாக கீழ்ப்படிய வேண்டும், அதுவும் அதிகமாய் அன்பு கூற வேண்டும், அதிகமாய் தாழ்மைப்பட வேண்டும், அதிகமாய் அவன் என்ன செய்யணும், நற்கிரியைகளை வெளிப்படுத்த வேண்டும். அப்போ அந்நிய பாசை பெறாதவங்க ஓடி வருவாங்க, கேட்பாங்க, எப்பா இந்த மனுஷன் வாழ்க்கையில் வித்தியாசம் இருக்கு, அப்போ நாம் கண்டிப்பாக இந்த அபிஷேகம் நமக்கு வேணும், இந்த அனுபவம் எனக்கு வேணும் அப்படி சொல்லி அந்நிய பாசையை பெற்றுக்கொள்ள முயற்சிப்பாங்க. இந்த புரிதல் அந்நிய பாசை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. 7th கொஸ்டின், அந்நிய பாசை நமக்கு தேவைதானா பிரதர்? என்னங்க மறுபடியும் இதே கொஸ்டினை கேட்குறீங்க? அந்நிய பாசை தேவைதானா? தேவைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்களே அப்படிங்கிறீங்களா? அப்படி இல்லைங்க, இது நிறைய பேர் இதை கேட்குறாங்க. நான் அந்நிய பாசை பெறலையே பிரதர், கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணுமா? அதை பெற்றுக்கொள்ளாமல் இருந்த ஆண்டவர் கோவப்பட்டுருவாரா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. பைபிளில் சொல்லியிருக்கு. இதேங்க நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டாம்னு நினைக்கிறீங்க? இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்களே நீங்கள் முடியலைன்னு விட்டுறீங்களா? நம்மளால் முடியாத காரியத்தை கூட நீங்கள் ரிஸ்க் எடுத்து பண்ணல. இந்த ஆண்டவர்கிட்ட கேட்டால் போதுங்க, கண்டிப்பாக தருவார். அந்நிய பாசை எனக்கு தேவைதானா? கண்டிப்பாக தேவை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுமே நமக்கு தேவையாக இருக்கிறது. நமக்கு தேவைங்கிறனால தாங்க வேத புத்தகத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். தேவனே வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் என்றால் அது மனித குலத்துக்கு எவ்வளவு முக்கியமானதாக இருக்கும் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு காரியம் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்நிய பாசையினுடைய முக்கியத்துவத்தை குறித்து. பரிசுத்த ஆவியானவரையும் அந்நிய பாசையும் பிரிக்க முடியாதுங்க. ரெண்டுமே இணைந்து தான். பரிசுத்த ஆவியானவர் எங்கெல்லாம் உண்டோ அங்கே அந்நிய பாசை வேத புத்தகத்தில் இருக்கிறது, நியூ டெஸ்ட்மென்ட்ல. அப்போ நீங்க புதிய ஏற்பாட்டில் பார்க்கக்கூடிய 27 புத்தகங்களுமே பரிசுத்த ஆவியானவரை பெற்று அந்நிய பாசைகள் பேசக்கூடியவர்கள் மூலமாக எழுதப்பட்டதுதான். இது நீங்க ரொம்ப கவனிக்கணும். இந்த காரியத்தை சும்மா சாதாரணமா ஹோலி ஸ்பிரிட் மட்டும் பெற்றிருக்காங்க, அந்நிய பாசையின் அனுபவம் இல்லை அப்படி சொல்லி யாருமே கிடையாதுங்க. எழுதின எல்லாருமே அந்நிய பாசை பேசக்கூடியவங்க தான். குறிப்பா பவுல் சொல்றாரு, எல்லாரை விட நான் அதிகமாக அந்நிய பாசை பேசுகிறேன். அப்போ பிரயோஜனம் இல்லாத காரியத்தை எதுக்குங்க அதிகமாக பேசணும்? அப்போ அந்நிய பாசை அதிகமாக பேசுறது மூலமா அதுல ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கிறது. என்ன பிரயோஜனம்? நீங்க பவுலுடைய வாழ்க்கையை பாருங்க. பார்த்தீங்கன்னா 14 நிருபங்கள் எழுதியிருக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, வரங்களை பற்றி எழுதியிருக்கிறார், கனிகளை பற்றி எழுதியிருக்கிறார். ஆவிக்குரிய பயங்கரமான அனுபவங்கள் எல்லாம் பவுல் அப்படி எழுதி வச்சிருக்கிறாருங்க. கர்த்தர் பவுலுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 3ஆம் வானம் வரைக்கும் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார். பாருங்க, ஒரு அந்நிய பாஷை பேசக்கூடிய மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை பாருங்கள். அப்போ அந்நிய பாஷை ஆவிக்குரிய வரங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது.
அந்நிய பாஷை பேசுவதன் மூலமாய் தேவனோடு உள்ள உறவு நாளுக்கு நாள் என்ன செய்யுது? பயங்கரமாயிட்டு இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷை பேச பேச விசுவாசம் உண்டாகிறது. தேவன் நமக்குள்ளே இருக்கிறாருங்கிற ஒரு நிச்சயமான உணர்வு நமக்கு உண்டாகிறது. ஆண்டவர் என் கூட தாங்க இருக்கிறார், எனக்குள்ள இருக்காருங்க, என்னை கைவிட மாட்டாருங்க, நான் தோற்று போக மாட்டாங்க, நான் இந்த உலகத்தில் ஜெயம் பெற்றவனாய் வாழ்வேன் அப்படிங்கிற தைரியம், விசுவாசம் ஒரு தேவனுடைய காரியத்தை செய்யறதுக்கு துணிச்சல் வருகிறது. அந்நிய பாஷையின் அடையாளம். ஆமா, இவன் பேசுற அந்நிய பாஷை பேசும்போது நமக்குள்ள இந்த பாஷையை கொடுத்த தேவன் நம்மளை கைவிட மாட்டார். அந்நிய பாஷை பேச பேச மற்றவங்களுக்கு எப்படி வாங்க அது பேசக்கூடிய மனுஷனுக்கு ஒரு விசுவாசம் வருது, ஒரு நம்பிக்கை வருது, அவ்வளவுதான். எனக்கு நாங்க அந்நிய பாஷை அடையாளத்தை நான் பெற்றுக்கொண்ட பிறகுதாங்க வேதத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் முழுமையாய் விசுவாசிக்கக்கூடிய ஒரு பலத்தை ஆவியானவர் கொடுத்தார். அதுவரையிலும் எனக்கு அந்த நான் 15 நாளில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு 15 நாளில் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேங்க கர்த்தருடைய கிருபையினால. ஆனால் முதல்ல நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது எனக்கு அவர் தெய்வம் அப்படிங்க கூட முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியல, ரட்சகங்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏதோ ஒரு உலகத்தில் அதிருப்தி, ஒரு விரக்தி. சரி, எல்லாரும் சொல்றாங்க இதில் போனால் நன்மை உண்டாகும்னு சொல்றாங்க, சரி நம்பி தான் பார்ப்போமே, அப்படிதான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் அந்த அபிஷேகம் பெற்றுக்கொண்ட உடனே என் வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறது மாதிரி ஒரு உணர்வு. 17 வயசுல எங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. ஆனால் அந்த அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் போது எனக்கு ஒரு தகப்பனாய், ஒரு தகப்பன் நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்குள்ள வந்து விட்டது. பயம் போயிட்டுங்க, இந்த உலகத்தை குறித்த பயம் போயிட்டு, கவலை போயிட்டு, எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார், அது நிச்சயம் வந்துட்டு. அல்லேலூயா. அது மட்டும் இல்லைங்க, ஐயா டிஜிஎஸ் தினகரன், ஃபாதர் பெர்க்மன்ஸ், அண்ணன் அகஸ்டின் ஜெபகுமார், அண்ணன் மோகன் சிலாசரஸ், இவங்க எல்லாருமே மிகப்பெரிய ஊழியக்காரங்க. இவங்க மூலமா ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிருக்கிறது, இது எந்த சந்தேகமே கிடையாதுங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாருமே பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அந்நிய பாஷை பேசக்கூடியவர்கள். அப்போ பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அந்நிய பாஷை பேசக்கூடிய இந்த பரிசுத்தவான்களை கொண்டுதான் ஆண்டவர் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிட்டு இருக்கிறார். அப்ப அந்த அபிஷேகம், அந்த அந்நிய பாஷை அனுபவம் நமக்கும் தேவை. இந்த நம்மை எல்லா சூழ்நிலைகளாலும் நெருக்கக்கூடிய இந்த உலகத்தில் தேவனை நாம் நெருங்கி சேர்வதற்கு, தேவனோடு ஐக்கியம் வைப்பதற்கு, தேவனோடு உள்ள அன்பில் நாம் வளர்வதற்கு தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு அனுபவம் அது அந்நிய பாஷையாக மட்டுமே இருக்கிறது. அந்நிய பாஷை மட்டுமே நாம் என்ன செய்ய முடியும்? அண்ட சராசரங்களை படைத்த பரலோக தேவனை நாம் என்ன செய்யலாம்? இப்ப இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு இடத்துல இருந்து அந்த பெரிய தேவனை தொடர்பு கொள்வதற்கு, அது மாத்திரமல்ல அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்யலாம்? ஒரு உறுதிப்படுத்தி விசுவாசத்தோடு தைரியமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அது பலனளிக்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்நிய பாஷை குறித்து 7 கேள்விகளுக்கு நான் கற்றுக்கொண்ட விதத்தில் நான் சொல்லியிருக்கேங்க. இது முடிவை நான் சொல்லக்கூடிய கன்க்ளூஷன் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த அந்நிய பாஷையை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அந்நிய பாஷையை மட்டும் தனியே பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில வாயில அந்நிய பாஷை பொழிந்தொள்ளப்படுகிறது. அவ்வளவுதான். ஃபில் பண்ணும்போது நீங்க பேச ஆரம்பிச்சிருவீங்க. அந்நிய பாஷை பேசுறதுக்கு நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். இதுக்கு நீங்க இது கை நீட்டி பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் அல்ல, காசு கொடுத்து விலைக்கு வாங்கக்கூடிய காரியம் அல்ல.
இது ஏதோ நம்ம மாம்சீக பிரயாசத்தை செலுத்தி உழைத்து வாங்கக்கூடிய காரியம் கிடையாது. பிதாவால் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தமாக இருக்கிறது. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆண்டவர் நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு வேண்டிய கிரயத்தை இயேசு சிலுவையில் செலுத்தி விட்டார். அதன் மூலமாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு விட்டார், புளிந்துள்ளப்பட்டு விட்டார். அப்போஸ்தலர் எழுதப்பட்டிருக்கு, அன்று அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரங்களின்படியே வெவ்வேறு பாஷைகள் பேச தொடங்கினார்கள். இந்த 2000 ஆண்டுகள் தாண்டின பிற்பாடும் இன்னைக்கும் அன்னைக்கு பேச தொடங்கினவங்க இன்னைக்கும் பேசிக்கொண்டே நம்ம பரிசுத்தவங்க வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஆவியானவர் அந்நிய பாஷை பேசுவதே இந்த உலகத்தை நிறுத்தவே இல்லை. ஒரு மனுஷன் மூலமாக அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்னொன்று, தேவனோடு பேசக்கூடிய லாங்குவேஜ், தேவனோடு பேசக்கூடிய கர்த்தரோடு ரகசியங்களை பேசுகிறான். அந்நிய பாஷை பேசுகிற என்ன செய்யறானா? கர்த்தரோடு ரகசியங்களை பேசுகிறானா. அதனால இதை நம்ம கண்டிப்பாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு வாஞ்சை வேண்டும், விருப்பம் வேண்டும், தாகம் வேண்டும். கர்த்தர் சமூகத்தை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, நீங்க வாக்கு பண்ணியிருக்கீங்க, இயேசு கிறிஸ்து கிரயத்தை செலுத்தியிருக்கிறார், நான் தாகத்தோடு இருக்கிறேன் நோக்கி பார்த்தீங்கன்னா, பெரிய கூட்டத்தில் போய் தான் நீங்க பெற்றுக்கொள்ளணுங்க அவசியம் இல்லைங்க. தனிமையில் நீங்க வீட்டில் ஜெபிங்க. டெய்லி ஒரு 1 hour இல்லை 1/2 hour வேதத்தை வாசிச்சு நீங்க ட்ரை பண்ணுங்க. யாரும் தேவையில்லை, தேவன் நோக்கி ஜெபிங்க. கர்த்தர் நிரப்புவார். இயேசுவின் நாமத்தில் நீங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.